ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமியோவாகவும் விஷ்ணு விஷால் விக்ராந்த் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் லால் சலாம். இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. இது ஒரு டிசாஸ்டர் மூவி தான். லால் சலாம் படத்தோட டிஸ்கை காணும்னு நிறைய நாளாக ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணாமலே இருந்தாங்க. ஃபைனலாக ஹிந்தியில் மட்டுமே டிவியில் டெலிவிஷன் ப்ரீமியர் பண்ணுறோம்னு டிசம்பர் 14 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் தமிழ்லையும் ஓடிடியில் அப்படி இல்லைனா ஓல்டு டெலிவிஷன் ப்ரீமியராக ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக சொர்க்கவாசல் ஆர்ஜே பாலாஜி லீடை நடிச்சிருக்கிற படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. இது ஒரு ஆவரேஜான மூவி தான். சொர்க்கவாசல் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர டிசம்பர் 27 சொர்க்கவாசல் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்ததா ஜீப்ரா. இது ஒரு தெலுங்கு மூவி. தமிழ் டப்பிங்லையும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் லக்கி பாஸ்கர் டைப்பில் இருக்கும். படம் பார்த்துட்டேன். படம் டீசெண்டாக தான் இருக்குது. இந்த ஜீப்ரா படத்தோட தமிழ்நாடு டிஜிட்டல் ரைட்ஸை ஆஹா தமிழ் தான் வாங்கியிருக்காங்க. வர டிசம்பர் 20 இந்த ஜீப்ரா படத்தை ஆஹா தமிழில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க தமிழ் டப்பிங்கில். அடுத்ததாக புஷ்பா 2 சுகுமார் டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா சேர்ந்து நடிக்கிற படம். இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி 6 டேஸ்லேயே 1000 crore ரீச் பண்ணியிருக்கு. இந்த புஷ்பா 2 ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. புஷ்பா 2 படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர ஜனவரி லாஸ்ட் வீக் 2025 இந்த புஷ்பா 2 படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி ஜனவரி 31 2025 புஷ்பா 2 படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. இந்த படம் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ஸ்ட்ரீமிங் ஆகும்.